ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆளில் போடுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கர்லேருந்து. குறிப்பாக ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு WWE நடந்ததில் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு மேட்ச் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ ஸ்டெஃப்னி வாக்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ரெஸ்ல்மேனியா 23 ஜான்சனாக்கும் ஷான் மைக்கேலுக்கும் நடந்த மேட்ச் தான் எனக்கு WWE ரொம்ப பிடிச்ச மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து கிங் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டில் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டார் நம்ம ராண்டி ஆர்டன். இன்னும் ஒருத்தர் தான் செலக்ட் ஆகணும். ஸோ அது வந்து இந்த ராவில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமிஃபைனல் மேட்ச் நடக்குது. ஸோ குறிப்பாக கோடி ரோட்ஸுக்கும் ஜேவுசையும் நடக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ ராண்டி ஆர்டன் கூட சவுதி அரேபியாவில் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் ஆடுவாங்க. ஸோ அதில் என்ன பொறுத்த வரைக்கும் மேபி கோடி வின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கோடி விசேஷ் ராண்டிக்கான மேட்ச் வேணால் நடக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. ஸோ அடுத்ததாக நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் 2 சம்மோனுக்கான ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஜேக்கப் விசிஸ் சோலா சிகாவுக்கான மேட்ச்சு. ஸோ குறிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம ஜேக்கப் வந்து லவ் யூ சோலோன்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூட மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சில் அது எண்டிங் எப்படி இருக்கும்னுட்டு எனக்கு தெரியாது. பட் இந்த மேட்ச்சில் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது நம்ம ஹிக்லி வந்து WWE ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ அதுவும் லைவ் டிவியில் இல்லை, ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்திருந்தார். ஸோ இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட், அதாவது இந்த நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரில் ஸோ இந்த மேட்ச்சுக்கு நடுவில் வந்து நம்ம ஹிக்லி வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ரிட்டர்ன் வந்தாலும் ஸோ அவர் அதாவது டெபிட் ஆவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ அவர் யார் பக்கம் சேருவார், சோலோ பக்கம் போகிறாரா இல்லை ஜேக்கப் பக்கம் போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ மேபி அவர் இந்த மேட்ச்சில் அதிகபட்சம் ரிட்டர்ன் ஆகிறது மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டாவது பாசிபிள் ரோமன் ரெயின்ஸ் கூட இந்த மேட்ச்சுக்கு நடுவில் வர்றது மாதிரி இல்லை. அடுத்ததாக ஒரு மேட்ரு பற்றினா வெளியே வந்திருக்கு. ஸோ குறிப்பாக வந்து நம்மளுடைய ரெஸ்ல்மேனியா 39 வந்து ஒரிஜினல் பிளான் என்னென்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுக்கும் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் ஸோ மேட்ச் அதாவது அந்த ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருந்திருக்கு. பட் இதை லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த டைமில் இருந்த தியரி என்னென்னா ரெஸ்ல்மேனியா 39 வந்து நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட்டாக ரிட்டர்ன் வருவார். ஸோ வந்து நம்ம கெவின் ஓவன்ஸ் கூட தான் மேட்ச் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதுக்கு முன்னே ஒரு சில மாதங்கள் பயங்கரமான டாக்ஸ் போயிட்டு இருந்து. ஸோ அதுமாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்துச்சு. ஸோ அது ஃபேன்ஸ் பேசினதுனால ஒரு அப்படி வச்சாங்களான்னு சொல்லி தெரில. ஸோ வலுக்கட்டாயமாக தான் வச்சது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ மேபி இது இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளோட ப்ரீ பெல்லா வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ அவங்களோட தங்கச்சியான நிக்கி பெல்லா வந்து இப்போ WWE ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ லீவ் மார்கன் கூட ஒரு சின்ன ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் ரொம்ப ரூமராக போயிட்டு இருக்குது மேபி அவங்க வந்து ஒரு டேக் டைட்டில்ஸுக்காக போவாங்க. ஸோ ப்ரீ பெல்லாவும் கூட வந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம அந்த இன்டர்வியூர் வந்து நம்ம ப்ரீ பெல்லாட்டையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரீ பெல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எனக்கு இப்போ ரிட்டர்ன் வர்றதுக்கு எனக்கு ரொம்பவும் ஆசையாக தான் இருக்குது. பட் நான் வந்து ஒரு காரியத்துக்காண்டி வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட தங்கச்சி நிக்கி பெல்லா வந்து என்ன இன்னும் கான்டாக்ட் பண்ணல, நீ ரிட்டர்ன் வா அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவள் என்ன கூப்பிடலை. ஸோ அவள் கூப்பிட்ட உடனே வந்து நான் சடனாக ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீ பெல்லா வந்து இப்போ தயாராக இருக்கிறாங்க. ஸோ மேபி WWE அண்டு நம்ம நிக்கி பெல்லா வந்து ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி ரிட்டர்ன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஸோ நம்ம ப்ரீ பெல்லாவும் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ நம்மளுக்கு ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது நம்ம இதுக்கு முன்னப்பட்ட ஒரு 2 வீடியோ வரைக்குமே ஸோ நம்ம கோல்டு பேர் கூட லாஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்காது. அது மேபி சம்மர் ஸ்லாம் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பேப்பரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். பட் இப்போ அது அஃபிஷியல் ஆகிடுச்சு. சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் தான் பார்த்தீங்கன்னா கோல்டு பேர் கூட லாஸ்ட்டு மேட்சான். ஸோ அப்படி பார்த்தா இதில் கன்ஃபார்மாக வந்து நம்ம கந்தர் வின் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நம்ம கோல்டும் வின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் அது நான் லாஸ்ட்டாக போட்டு அப்டேட் வீடியோக்கே போட்டதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான வீடியோ கிடச்சிரும். ஸோ கோல்டு பேர்க்கோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் ஒரு சின்ன லைவ் ஈவெண்ட்டில் தான் நடக்குது. ஸோ அதுவும் அவரோட ஹோம் டவுனில் நடக்குது. ஸோ நம்ம ஒரு லெஜெண்டோட ரிட்டையர்மெண்ட் வந்து சம்மர் ஸ்லாமில் எதிர்பார்த்தோம். பட் ஓகே, இது அவரோட ஹோம் டவுனில் பார்த்தீங்கன்னா நடக்குது. அதாவது மெயின் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பெரிய டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆளில் போட்டுருங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஈரானியன் ஸ்டேட்
டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான போர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இஸ்ரேலிருந்து ஒரு த்ரெட்டனிங் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரி வந்திருக்குன்னா, ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு குறி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த நபர்கள் மற்றும் மிலிட்ரி சம்மந்தமான சில பேர் யாராவது அந்த இடங்கள்ல இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு குறி வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட்னிங்கில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் வந்து கேன்சல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. ஸோ என்ன ப்ரோ சொல்கிற, நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் சவுதி அரேபியாவில் நடக்குது. ஸோ ஈரான் இன்னொரு கண்ட்ரி. ஸோ அங்கே வந்து ஒரு போர் நடக்கிறதுக்கும் சவுதி அரேபியாவில் நடக்கிற நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர் கேன்சல் ஆகிறதுக்கு காரணம் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஸோ நீங்கள் இப்போ இந்த ஒரு மேப்பை பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நடக்கக்கூடிய இடமும் சவுதி அரேபியாவில், ஈரானும் கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் குண்டு போடுவோம், இந்த இடத்த நாங்கள் அழிக்கிறோம், இங்கே இருக்கிற அமெரிக்க சிட்டிசன்ஸை தான் நாங்கள் வந்து குறி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அந்த இடத்துக்கும் நம்ம நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நடக்கக்கூடிய ஸ்டேடியத்துக்கும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஸோ 600 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன ப்ரோ 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே கூட குண்டு மலைகள் பொழியலாம். ஸோ பயங்கரமான த்ரெட்னிங் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ஸோ அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் சேஃப்டியை கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ WWE வந்து அந்த இடத்த சுற்றி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது வரைக்கும் ஸோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் கேன்சல் பண்ணலை. ஸோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக இருக்குது. பட் இது எப்போவும் அஃபிஷியலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ ஒரு 27ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ அது வரைக்குமே கூட அந்த த்ரெட்னிங் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிலவரம் சரியில்லை, திடீர்னு குண்டு மலைகள் பொடிகிற மாதிரி வாய்ப்புகள் இருந்து அப்படியாச்சுன்னா கேன்சல் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஏன்னா சொல்ல முடியலை, இப்போ வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கத்தில் ஒரு 30,000 40,000 ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய அமெரிக்கன் ஃபேன்ஸில் உள்ளவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ இதனால கூட அந்த மலை இங்கேயும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ WWE அண்ட் அந்த இடங்கள்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிலவரம் இதேமாரி ரொம்ப த்ரெட்னிங்கில் இருந்துட்டு இருந்ததுன்னா அந்த இடங்களில் நடக்கக்கூடிய அன்றைக்கி நடக்கிற ஷோஸை ஸோ அதிகபட்சமாக கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதாவது கேன்சல் பண்ணாங்க அப்படின்னுச்சுன்னா 2 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து அந்த பெரிய ஸோ நாங்கள் தள்ளி வைக்கிறோம், ஸோ இன்னொரு நாள் அந்த இடத்துல நீங்கள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நடத்துவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஒரேடியாக வந்து அதை கேன்சல் பண்ணி விட்டுட்டு ஸோ பிறகு இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸோ எக்ஸ்ட்ரா ஷோ நடத்துகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிலவரம். ஸோ அதனால் நைட் ஆஃப் சாம்பியன்ஸுக்கு ஹைப்பாக இருக்கிறவங்க இருந்துக்குவாங்க. பட் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் இருக்காங்க. ஸோ அந்த நிலவரங்களாக பார்த்தீங்கன்னா இப்போ WWE ரொம்ப மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நல்ல செய்திகள் வரும் முன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ.